العالمين والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد உதுஹிய காலத்திலே ஏனைய வழக்கங்கள்ல பிதத்தலையும் வழிகேடலையும் வளர்த்து வைத்த மாதிரி உதுஹியாலையும் ஒரு வழிகேடை வளர்த்து வைக்க இந்த மக்களின் பழக்கமாகிவிட்டது. அதாகின இதை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அவருடைய கிதாப் முவத்தாலை தடுத்து பேசினாரே, அதை இன்றைக்கு செயல்பட்டு காட்டுறாங்க. அதாகின ஹாஜி ஹஜ்ஜில இருந்து ஒரு ஆடை கொடுக்க இயலாதவனுக்கு குர்பானாக 7 பேர் சேர்ந்து மாட்டிலே அல்லது 7 பேர் சேர்ந்து ஒட்டத்திலே கொடுக்கிறது உள்ள சட்டம் யாருக்கு? ஹாஜிக்கு ஹஜ்ல. அதை கொண்டு இறக்கினான் எங்க நாட்டுல. ஹஜ்ஜுக்கு போதா ஹஜ் பயணம் செய்யாதவனுக்கு, ஹஜ்ஜுக்கே நோக்காதவன், அவன் ஹாஜி அல்ல, அவன் உதுஹியா ஒன்று கொடுப்பான். ஹஜ்ஜில் உள்ளவன் ஹதி கொடுப்பான். ஹஜ்ஜில் உள்ள குர்பான் பேர் ஹதி. ஹதில தான் பங்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டம். உதுஹியா என்றது யௌமுல் அத்ஹா, அத்ஹாயின் தினத்திலே கொடுக்கும் குர்பான் யாரெல்லாம் வசதி உள்ளவனாக இருந்தான் என்றால் ஒரு ஆடையோ ஒரு மாடையோ ஒட்டத்தோ தனக்காக அமைத்துக் கொள்வதற்கு அவனுக்கு கடமையாகும், அதை குர்பானாக கொடுக்க. அபு அய்யூபுல் அன்சாரி இந்த ரிவாயத்தை இமாம் மாலிக் ரிவாயத் பண்ணிட்டு சொல்றார். 7 பேர் சேர்ந்து ஒரு மாடை குர்பான் கொடுக்கிறதோ அல்லது ஒட்டகத்தை குர்பான் கொடுக்கிறதோ, 7 பேர் சேர்ந்து பணத்தை போட்டு இந்த மிருகத்தை வேங்கி அதுபோல அரைச்சை பங்கிட்டு விடுறது நாங்கள் ரசூலுல்லாஹ் சுன்னாலை காணவில்லை, ரசூலுல்லாஹ் குர்பானுடைய வழிமுறைகளை காணவில்லை என்று சொல்றாங்க. நாங்கள் தெரிஞ்சது ஒத்தர் அவரோட குடும்பத்தாருக்காக ஒரு மிருகத்தை எடுத்து குர்பான் செய்கிறது தான் தவிர பங்கு கொடுக்கிறது யோமுல் அத்ஹா ஈதுல் அத்ஹா தினத்திலே குர்பான்லை கிடையாது என்றது இமாம் மாலிக் தெளிவாக மோத்தா மாலிக்லை மறுத்து பேசுறான். சகோதரர்களே, இது இன்றைக்கு எவ்வாறு வருது? பள்ளியாக நோட்டீஸ் போட்டு எத்தனை பேர் எத்தனை மாடுக்கு பங்கு கொடுக்கறது இருக்குன்னு போட்டு இதை செயல்படுறதுக்கு போராடுறாங்க. என்னத்துக்காக? உதுஹியா தினத்திலே இது ஹயாத்தாக்கு. இது ஒரு உதுஹியா ஆகாது. இது ரசூலோட வழிமுறையில இல்ல, இது கடமையும் இல்லை, தேவையும் இல்லாத ஒரு செயல். இப்ப அதனுடைய ஆதாரம் இல்லாததை கண்ட ஒரு கூட்டம் சாட்டு சொல்றது, மக்களுக்கு தின்றதுக்காக ஒரு வாசலை திறக்கிறோம் அந்த சாட்டை சொல்லி இந்த தினத்துல இந்த பிதத்தை உருவாக்கும். மக்கள் தின்றது எல்லா காலத்திலேயும் தான். அப்படி மக்களுக்கு தின்றதுக்கு நீ ஆசைப்படுறால் எல்லா காலத்திலையும் இதை செயல்பாடுறதாக அமைத்துக் கொள்ளையிலும் மற்றும் ஏழையோட நீ திருத்துக் கொள்ள தேவையில்ல, வேண்டிய அளவாக மக்களும் அதில் சேர்ந்து பங்கு கொடுக்கணும். உதுஹியா தினத்திலே ஈதுல் அத்ஹா தினத்திலே எவனுக்கு வசதி இல்லதோ அவன் தான் ஒரு ஆடையோ மாடையோ எடுத்து குர்பான் கொடுக்க வேண்டும், தவிர வசதி இல்லாதவங்க தனி மிருகத்தை சொந்தமாக்க அவனுக்கு கடமையாக. இது மக்களை வைத்து பள்ளி வாயிலுக்கு ஒரு வியாபாரமாகவும் பள்ளி வாயிலுக்கு ஒரு மக்கள் சேர்க்கிற ஒரு ஆயுதமாகவும் பாவிக்கிறார். சகோதரர்களே, நபி பாதை என்றதை பின்பற்றதில் தான் நன்மைகளை நாங்கள் பாக்கியமாக்க முடியும். இவ்வாறு எதை அஇம்மத்து சுன்னா அந்த இமாம் மாலிக்குடைய தடையாக தெளிவா எடுத்து காட்டின பின்னாலேயும் இன்றைக்கு இதற்காக காரணங்களையும் சாட்களை வைத்துக்கொண்டு தவறான ஆதாரங்களை கையாண்டி கொண்டு இஸ்லாமிய உம்மத்தை பரவலாக நாங்கள் காண்போம். பள்ளியா நோட்டீஸ் போட்டு உதுஹியாவுக்கு பங்கு கொடுக்கிறவங்களை சேர்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு காலம் பிதத்தலை ஹயாத்தாக்க, ரசூலுடைய பாதையில இல்லாத வழிமுறைகளை உருவாக்க பள்ளி வாயில்களுடைய அதிகாரங்களே முன் வராங்க. இன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நிச்சயமாக பள்ளிகள் அல்லாஹ் ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வுடைய யாரை நீ வணங்க வேணாம், அவட சட்டம் உடைந்த சட்டத்தை சம்பந்தமாக்க வேணாம். அந்த சம்பந்தமாகவும் அனைத்து அல்லாஹ் குர்ஆன்லையும் சுன்னாலையும் சொல்லாத அனைத்து சட்டங்களை எங்களுக்கு இதில் சம்பந்தமாக்க முடியாது. இதை தெளிவாக விளங்கி எங்களோட மக்கள் இந்த விடயத்திலே இந்த பிதத்திலிருந்து தூரமாகி
அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன பேச்சை கேட்டு உண்மையான முஸ்லிமா வாழ முயற்சி எடுக்கிறது தான் நாங்கள் உபதேசம் இந்த இடத்துல எடுத்து வைக்கிறோம். வாக்கி முஸ்ஸலாம்.